உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்றதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன ஆகியோரும் பங்கேற்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமே என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் இதுவரை கொண்டிருந்த நிலைப்பாடு இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்றமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்ப பண்டாரவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். විපක්ෂ නායකතුමා මේ ඇත්තටම රෙද්දක් නැද්ද ඒ පොතේ එලි දක්වන උත්සවයට ගියේ? මාන්නේ කවුරු හරි පොතක් එලි දක්වන්න කිව්වම පොතේ තියෙන කාරණා දැනගෙන නෙවෙයි එදාට එලි දක්වන්නේ. யாராவது ஒருவர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தால் அந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அறிந்து கொண்டு அந்த நிகழ்வுக்கு செல்ல மாட்டோம். நூலில் உள்ளடக்கம் என்னவென்பதை நாம் அறிவோம். நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, சென்றோம். அந்த நிகழ்வை நாம் பங்கேற்றோம் என்பதற்காக நூலின் உள்ளடக்கத்துடன் இணங்குகின்றோம் என்று அர்த்தப்படாது. எம்முடன் இணைந்து அந்த புத்தகத்தை உதய கம்மன்பில எழுதவில்லை அல்லவா? எழுதிய புத்தகத்தை அவரே அன்று வெளியிட்டார். நூலில் கூறப்பட்டுள்ள அனைத்து விடயங்களுக்கும் நாம் இணங்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அன்று நாம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். அதே நிலைப்பாட்டிலேயே தற்போதும் இருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் பாதிக்கப்பட்டது? தாக்குதலினூடாக யார் லாபம் பெற்றது? 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தாக்குதலை பயன்படுத்தி கோட்டாபய ராஜபக்ச லாபம் அடைந்தார். 2 சந்தர்ப்பங்களிலும் சஜித் பிரேமதாசவுக்கு எந்தவித லாபமும் கிடைக்கவில்லை. தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை அறிந்து அவரை கட்டாயமாக தண்டிக்க வேண்டும். எனவே அந்த நூலின் உள்ளடக்கத்துடன் நான் இணங்கவில்லை. அந்த நிலைப்பாட்டிலேயே தொடர்ந்தும் நாம் இருக்கின்றோம். அழைப்பு விடுக்கப்பட்டது, சென்றோம். அங்கு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்களுடன் நான் இணங்கவில்லை. எந்த இணக்கமும் இல்லை. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இவ்வாறு தெரிவிக்கின்றார். 2020 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியவர்களே இவர்கள். தேசிய பாதுகாப்பு என தொடர்ச்சியாக கூறி அதனை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியவர்களே இவர்கள். தாக்குதலின் சூத்திரதாரி யாராக இருந்தாலும் தாக்குதலுக்கு இவர்களை பொறுப்பு கூற வேண்டும். அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சிறிய சூத்திரதாரிகளும் அந்த இடத்தில் இருக்கின்றனர். தேசிய பாதுகாப்பு என கூறி அன்று ஆட்சிக்கு வந்த அனைவரும் தற்போது இனவாதத்தை கையில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சஹ்ரானின் பெயரில் போட்டு அவர்களால் தப்பிச் செல்ல முடியாது. சஹ்ரானை விடவும் சக்தி வாய்ந்த குழு ஒன்று இதற்கு பின்னால் இருக்கின்றது. நான் அன்று சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரதியமைச்சராக செயற்பட்டேன். சலே பொறுப்பு கூற வேண்டும் என கூறி தற்போது முதலை கண்ணீர் வடிக்கப்படுகிறது. யார் அந்த பிரதான சூத்திரதாரி என்பது எமக்கு தெரியாது. எனினும் கட்டாயமாக ஒரு பிரதான சூத்திரதாரி இருக்கின்றார். அவரே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். பல கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குமாறு தெரிவித்து சலே எனக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். எனவே யார் பிரதான சூத்திரதாரி என்பதை எம்மால் கூற முடியாது. யார் சூத்திரதாரி என்பதை வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அந்த இனவாத குழு தமது அரசியல் செயற்பாடுகளை ஸ்திரப்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறது. அதற்கு நாம் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்க மாட்டோம். நான் ஒருபோதும் அதற்கு இணங்க மாட்டேன். ඒකට කිසිසේත්ම අපි එකක නෑ මම එකක නෑ. විපක්ෂ නායකතුමා මේ ගම්මන්පිලගේ පොතේ දක්වන්න එකට යනවා. දැන් මේක රෙදියෙන් දැන් යන්න බෑනේ. එහෙම ගියානේ. එතුමෙන් තමයි அதனை அவரிடமே வினவ வேண்டும். அவர் சென்றார் என நான் நினைக்கவில்லை. AI பயன்படுத்தி அவரை உருவாக்கினார்கள் என நினைக்கின்றேன். වලින් එතුමාව දාලාද කොහෙද? එතුමාට යන්න බෑ දැන්ට. දැන් ඔබතුමාගේ එතුමා ගියේ නෑ කියලාද? මං විශ්වාස කරන්නේ නැහැ එතුමා ගියා කියලා. ඒක වෙන්න බෑනේ. එතුමා කොහොමද උතන්ට යන්නේ?